அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்லதொரு நன்மையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சில இடங்களில் வேலை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல நன்மை இருக்குது. வியாபாரத்தில் பொருள் வரவு இந்த நேரத்தில் கையிருப்பு அதிகமாக இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் இப்போது கொஞ்சம் நிதானமாக ஈடுபடுறது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு உற்சாகம் பெருகும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து மறையலாம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுதோ அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும், ஆனால் உங்களால் பயணம் செய்ய முடியாது, வெளியில் போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கவலையே படாதீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வீட்டில் எந்த விதமான சண்டைகளோ பிரச்சனைகளோ பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் அல்லது வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது, விபத்து நடக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு பரிகாரங்கள் சொல்லுவாங்க. வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த சிக்கல் எல்லாமே மறைய போகுது. பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே மறைந்து போகும். உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு கண்டிப்பாக இருக்கும் தான். ஆனால் வரவை விட செலவு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக கவனமாக அதில் இருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் உடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடணும். பண விஷயத்தில் மிக நிதானமாக இருக்கணும். பெரியவர்களுடைய ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு யோக நரசிம்மரை இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் போது நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல ஒரு சூழ்நிலை நிலவரத்துக்கான நேரமாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. சிம்மராசிக்காரர்களுக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட சங்கடங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக உலகையும் உறவுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசியே இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லலாம். அவங்க கொஞ்சம் வெளிக்காட்டுறது அதிகப்படியான நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி, கோபத்தை காட்டுற மாதிரி இருந்தாலும் கூட சிம்மராசிக்காரங்க ரொம்ப பாசமானவர்களாக இருப்பாங்க. அருகில் இருந்தவர்களுடைய சுயரூபம் இந்த நேரத்தில் தெரிய வரும். சிம்மராசிக்கு திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்கன்னு சொல்லலாம். செலவு பல வழியிலையும் அதிகரிக்கும். தொழில், சந்தை நிலவரம் இவையெல்லாம் அறிந்து செயல்படுறது ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாமல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதால அவரால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உடல்நிலை கண்டிப்பாக சீராகும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி கூட நீங்கி போகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். இழந்த செல்வாக்கு மீண்டும் உருவாகும். அரசு வழியில் மேற்கொண்ட வேலைகள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சீராகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாரை பற்றியும் எதை பற்றியும் பெரிதாக சிந்தித்து உங்களையும் கெடுத்துட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாக வேண்டாம். இந்த நேரம் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்புங்க. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக பணப்புழக்கம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதால செலவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடு வைக்கிறது நல்லது. மேலும் பிள்ளைகளால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து ஒற்றுமை கண்டிப்பாக வலுப்படும். சகோதரர்கள் கேட்கக்கூடிய உதவியை நிச்சயமாக மகிழ்ச்சியோடு செய்து தருவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளால் கண்டிப்பாக பெருமை உண்டாகக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு
உங்களுக்கு அலுவல் சூழ்நிலை மகிழ்ச்சி கொடுக்கும். சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கண்டிப்பாக கூடியிருக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. மறைமுக போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுதலாக மனதில் சோர்வும் அமைதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கணவருடைய அன்பு இவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வமாகட்டும் அல்லது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய வழிபாடை இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலையில் அதிகமான கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்கிறாங்க. முக்கியமாக சூரியனுடைய வலிமை உங்களுக்கு இருக்கிறதால தைரியம் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் அமைதி உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு சிக்கலான சமயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நண்பர்கள் ஓடி வந்து உதவி செய்வாங்க. உற்றார் உறவினர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தோருடைய உடல் நலனில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும். பிள்ளைகளால் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படும். தூரத்து உறவினர்களுடைய சந்திப்பு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். பொது வாழ்க்கையில் உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக மதிப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட லாபம் குறையாமல் இருக்கும். கூட்டு தொழிலில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. யாருக்கிட்டையுமே பெரிதாக எந்த ஒரு இதையும் கலந்துக்காம நிதானமாக நீங்கள் செயல்படும் போது அது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பொறுமை தேவைப்படுது. தொழிலில் பழைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கண் எரிச்சல் மற்றும் உடல் சூடு அதிகரித்து தகுந்த வைத்தியத்தால் உங்களுக்கு எல்லாமே சரியாகும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. தினமும் சிவன் கோவிலில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுறது சிறப்பு. வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனையே கொடுக்கும். உங்களுக்கு இப்போ கஷ்ட நேரம் வருது, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் பெரிதாக அதையே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களையும் பார்த்துக்கணும், மற்றவங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனாலும் அதை நீங்கள் காட்டுற விதம் தான் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். தடை தாமதங்கள் எல்லாமே அகலும். ராசி அதிபதி சூரியன் தன லாபஸ்தான அதிபதி புதனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. மனதுக்கு நிம்மதியும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நிகழ்வுகள் அதிகம் நடக்கும். தைரியம் மிகுதியாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுடைய வாழ்வாதாரம் உயரும். தொழில் கடன்கள் குறைய துவங்கும். நீண்ட நாளாக நிறைவேற்ற முடியாமல் தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனை கூட இந்த நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம். உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்க நல்ல வாய்ப்பு உண்டாகும். புத்திர பிராப்தம் ஏற்படும். சிலர் விருப்ப ஓய்வு பெறலாம். குடும்ப சூழல் காரணமாக ஆரோக்கியம் காரணமாக கல்வியில் ஏற்பட்ட தடைகள் பாதிப்புகள் எல்லாம் அகலும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் அகலும். முன்னோர்களுடைய பரம்பரை வியாதியான கை கால் வலி சுகர் பிரஷர் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கும் இப்போது இந்த நேரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடியவர்களுக்கு பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோதுமையை தானமாக கொடுக்கும்போது நிச்சயமாக அதனால் உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்த வரைக்கும் உணவு இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு நீங்கள் ஏதாவது தானமாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். எல்லா முயற்சிகளுமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். பண வரத்து அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் வீடு கட்டக்கூடிய பணியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பணி உங்களுக்கு இப்போ சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு ஏற்பட போகுது. முக்கியமாக தொழில் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் கூட லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல்
வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் நிதானமாக பேசி எதையுமே தக்க வச்சுக்கிறது நல்லது. அந்த வாடிக்கையாளரை தக்க வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய பலன் கிடைக்கும். நிறுவன பங்குகள் கண்டிப்பாக உயரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தினரோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு கௌரவம் அளிப்பாங்க. மேலிடத்துல இருந்து அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை நீங்கள் செய்து முடிக்க நேரிடும். பெண்களுக்கு பண வரத்து திருப்திகரமானதாக இருக்கும். எதிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். முழு கவனத்தோடு செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் சிவனை வணங்க எதிர்ப்புகள் விலகும், மனக்குழப்பங்கள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நிறைய சொல்லப்படுது. முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி அமைய போகுது, இதனால் உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வீவர்ஸ்.